இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் இந்த செய்திகளை மறுபடியுமாக கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகைக்கு ஆயத்தப்படும்படி உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக இடங்களில இதை செய்ய போகிறார், அதை செய்ய போகிறார், இப்படியெல்லாம் நிறைய வாக்கு தத்தமான காரியங்களை பொதுவாகவே இந்த நாளிலே பிரசங்கங்களை நாம் கேட்டு பழகிவிட்டோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த புதிய ஆண்டுக்கான செய்திக்காக நான் ஒரு ஆலோசனையா, அதாவது ஆராதனையில ஒரு ஆலோசனை போல சொல்லி இந்த ஆராதனைக்குள்ள நடத்தணும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் இல்லப்பா இது ஆலோசனை இல்லை, இதான் செய்தி அப்படின்னு உணர்த்தினார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நம்ம ஆலோசனை சொல்லி ஒரு ஆலோசனை போல சொல்லி நான் புதிய வருஷத்துல நான் மக்கள் இப்படி வழி நடத்தணும்னு நான் யோசிக்கிறேன், இதையே நீங்க செய்தின்னு சொல்லி எனக்கு டிக்ளேர் பண்றீங்களே அப்படின்னு. அப்புறமா அந்த காரியங்களை ஆழமாய் உட்கார்ந்து யோசித்தேன், என்னதான் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுல அநேக ஆசீர்வாதங்களோடு கூடிய ஆலோசனைகள் அடங்கி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்திய 2 மணி இல்ல 2:15 மணிக்கு முள்ள நான் முடிச்சிருவேன். நீங்க இடையில யாரும் நீங்க எழுந்து போக வேண்டாம், நீங்க டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2026 ஆண்டின் ஆசீர்வாதத்திற்கான ஆலோசனைகள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, 2026 ஆண்டின் ஆசீர்வாதத்திற்கான ஆலோசனைகள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே அர்ப்பணிப்போம், ஆனா தீர்மானங்களை எடுக்க மாட்டோம். தீர்மானங்களை எடுப்போம், பெருசா அர்ப்பணிக்க மாட்டோம். ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் அதை அர்ப்பணித்து நாம் அதை தொடர்ச்சியாக செயல்படுத்தும் பொழுது பல 100 1000 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணித்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இந்த புதிய 2026 ஆண்டுல நாம் எடுக்க வேண்டிய, அதாவது ஏன் தீர்மானங்களை எடுக்கணும்? எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு முறை ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு கப்பல்ல போயிட்டு இருந்தாராம். வெளிநாட்டுல கப்பல் வேலை, அதாவது வெளிநாட்டு வேலை செய்ய கப்பல்ல போயிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் வச்சு ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டாரு. 1 மாசம் பிரயாணம். அது 10 நாள் சாப்பிடவே இல்லை. அவருக்கு பயங்கர பசி எடுத்துச்சு. அவர் என்ன பண்ணாராம், போயிட்டு அந்த ஹோட்டல் இல்லையா, அந்த ஷிப்ல இருந்த அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு மேனேஜர் கிட்ட போய், ஐயா என்கிட்ட காசு ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன வேலை இருந்தா சொல்லுங்க, நான் என்ன செஞ்சு அதை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரா, ஏன்பா நீ ஒரு காசும் கொடுக்க வேண்டாமே, டிக்கெட்டை திருப்பியே பார்க்கலையா? டிக்கெட்டை திருப்பியே பார்க்கல. டிக்கெட்டை திருப்பி பார்த்தா இந்த பிரயாணத்திற்கான எல்லா செலவுகளுக்கும் தான் இந்த டிக்கெட்டு. எல்லா செலவுக்கும் ஏற்கனவே என்ன பண்ணிட்ட, காசை கட்டிட்ட. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டோம். இன்றைக்கு அநேக நேரங்களில கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற வழி தெரியாததுனாலதான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுனாலதான் நீங்க 2025 முடித்து 2026 கால வைத்திருக்கிறீர்கள். ஆனா இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் பல 100 மடங்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ இல்லையா? தேவன் விரும்புகிறார். எல்லா விதங்களிலும், ஆவிக்குரிய விதங்களிலே, மாம்சத்துக்குரிய விதங்களிலே, பொருளாதார நிலைகளிலே, குடும்ப சமாதானங்களிலே, குடும்ப ஒற்றுமைகளிலே, குடும்ப சந்தோஷங்களிலே, எடுக்கிற காரியங்களிலே ஒரு ஜெயம், எடுக்கிற போகிற
வருகிற இடங்களில் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் பிளெஸிங்கை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் ஏதோ ஆவாங்கன்னு சொல்லல, திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த புதிய வருஷத்துல நாம எடுக்க போகிற 7 தீர்மானங்கள், புதிய வருஷத்துல நம்ம ஐயோயோ இவர் ஒரு தீர்மானத்துக்கே இவர் 3 வாரம் பேசுவாரு, 7 தீர்மானத்தை இவர் எத்தனை நாள் பேசுவாரோ? 3/4 மணி நேரத்துல முடிச்சிட்டு போறேன். 7 தீர்மானம் 3/4 மணி நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமா அந்த பாயிண்ட் சொல்லிட்டு ஆலோசனைகள், இத செய்தியா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் செய்தியா எடுத்துக்கொள்வதை விட ஆலோசனையா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு வார வாரம் கேட்டு போற அப்படியே அதை விட்டுற செய்தியாக அல்ல, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு தோழனாக, உங்களை நேசிக்கிற ஒரு நபராக, நீங்கள் எல்லா விதத்திலும் பரலோகத்தின் மகிமையினாலும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய எல்லா வளங்களினாலும் நலங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக உங்களுக்கு ஆலோசனையாக நான் இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவனோடு உள்ள நம்முடைய உறவில் நாம் எப்படி இருக்க போறேன்? தேவனோடு உள்ள உறவில் இந்த ஆண்டில நான் எப்படி இருக்க போகிறேன்? நாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பது உண்மை என்றாலும், ஆண்டவர் நாம விரும்புகிறபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக 2025 கடந்து வந்தோம், யோசித்து பாருங்க. எவ்வளவோ காரியங்களில நம்ம எடுத்த தீர்மானங்களிலே உண்மையா இல்லாமல் போனோம். ஒருவேளை நாம் எடுத்த அளவுக்கு நாம் உண்மையா இல்லாமல் போனோம். நாம முடிந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களிலே குறைவாகவே காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே, வாக்குகளிலே, ஆண்டவருடைய தயவுகளிலே, கிருபைகளிலே அவர் குறைந்து போகவே இல்லை. அதனால ஒருவேளை நம்ம குறைவா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நிறைவாதான் நடத்திடுறாரு என்பதனால தொடர்ச்சியாக நாம் குறைவாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவனோடு உள்ள உறவு குறித்து சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்துல நன்மையும் கிருபையும் என ஜீவ நாட்கள் எல்லாம் தொடரும் என்று சொல்லுகிறார். எப்போ? சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படியானால் தேவன் கூட இருந்தா மரண இருளும் நன்மை கிருபையுமாய் மாறிவிடும். அநேக கசப்பான அனுபவங்கள் ஏன் அநேக சமயங்களில் மாறாமலேயே நம்மை தொடர்கிறது என்றால், ஆண்டவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்பதை நாம் அழுத்தமாக உணராமல், ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரம் ஒரு மனிதனோடு உறவு கொள்ள விரும்பினால் போதாது. ஆண்டவர் மாத்திரம் ஒரு மனிதனோடு ஐக்கியமாய் இருக்க விரும்பினால் போதாது. ஆண்டவர் விரும்புகிறதை அதே அளவுக்கு மனிதனும் தேவனோடு தொடர்பு கொள்ள விரும்ப வேண்டும். நீங்க பேசுற ஒரு வார்த்தைய ஒருத்தர் நிராகரிச்சுட்டே போறாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க உங்களை கண்டுக்காமலே இருக்கிறாங்கன்னா அந்த உறவு ஆரோக்கியமா இருக்குமா? ஒரு உறவு ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் 2 பக்கமும் ஒரு பேலன்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப இறங்கி மனிதனோடு உறவாடுவதில் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஆண்டவர் மனிதர்களை விட்டு கொடுக்க கூடாது என்பதில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாது என்று நினைப்பதை விட கோடி மடங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க விரும்புவதே இல்லை. ஆண்டவர் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் நம்மை, நீ ஒன்னும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லப்பா, உன் வேலையை நீ பார்த்துக்கோ, நீ ஒன்னும் நான் சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் யோசித்திருந்தாருன்னா நாம இன்னைக்கு இங்க நின்று இருக்க முடியுமா? ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடர வேண்டுமானால் நாம கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா 2 நாளாகும். நான் வசனத்தை தான் சொல்ல போறேன், விளக்கங்கள் எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள படிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா சொல்லுவார். 2 நாளாகமோ 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, வேகமா ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமோ 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமோ 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே,
கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள புடிச்சு சொல்லுங்க, விடாதீங்க. தூக்கத்தால கொஞ்சம் கலையுங்க இல்லையா? 1:30 மணிக்கு பிரசங்கத்தை தொடங்கி இருக்கிறோம். சும்மா பேசுங்க பிரதர், சும்மா பேசிக்கங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தா, அதாவது நீங்க நிறைய பேர் தலையாடுறது அப்படின்னா, ஆமா பிரியாணி தான், நாளைக்கு காலையில் பிரியாணி தான் செய்ய போறோம், வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்படி இருக்குது. அப்படி ஆடுறது. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. நீங்க இப்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசை எப்பொழுதுமே மனிதனோடு இருக்கணும். பிள்ளைகள் மனசுதான் கல்லாயிடுது. ஐக்கியம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எவ்வளவு நேரம் கைவிட்டாரா? இமைப்பொழுது கைவிட்டாராம். அந்த இமைப்பொழுதுக்கே குமாரன் என்ன சொன்னார்னா, என் தேவனே. அப்படியானால் பிதாவுக்கும் குமாரனுக்குமான அந்த தகப்பன் பிள்ளை என்கின்ற அந்த உறவில, அந்த தெய்வீகத்தின் உறவில ஒரு நொடி கூட இடைவெளியை தேவத்துவத்தில் உள்ள தேவனோ குமாரனோ ஆவியானவரோ விரும்புறதே கிடையாது. அதே அந்த குவாலிட்டியோடு தான், அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பார்க்கிறார். மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவை பிரிவதை தேவன் விரும்புவதே கிடையாது. சொல்றாரு, நீங்க என்னோடு இருந்தீங்கன்னா நான் உங்களோடு இருப்பேன். கர்த்தர் நம்மோடு இருந்தா என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் எவ்வளவு நாளைக்கு தொடருமா? ஜீவனுள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி. ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவது ஐக்கியத்தை சரிபடுத்துங்கள். இரண்டாவது, ஏன்னா நம்ம 7 பாயிண்ட் சொன்னேன், அதனால 5 நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாதான் நான் சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியும். ஊழியத்திலே என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஊழியத்தில், ஐயா ஊழியத்தில் என்னையா அர்ப்பணிப்பு? ஊழியக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். ஏன் அர்ப்பணிப்பு என்ன? அப்படி இல்லை. அதாவது ஊழியரோடு இணைந்து நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் சித்தம் செய்ய வந்தாரா? அவர் சித்தம் செய்ய வந்தாரா? அவர் யாருங்க? இயேசு யாருங்க? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான மகா பெரிய தேவன். ஆனா தேவத்துவத்தின் முதல் ஆழ்த்தத்துவமாகிய பிதாவானவருடைய சித்தத்தை செய்யவே தேவத்துவத்தின் 2ஆம் ஆழ்த்தத்துவமாகிய வார்த்தையாகிய தேவகுமாரன் தன்னை அர்ப்பணித்திருப்பாரானால் நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ஊழியத்தை, அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பிதாவினுடைய செய்தி இயேசுவின் செய்தியானது, இயேசுவின் செய்தி தூதன் செய்தியானது, தூதனின் செய்தி யோவானின் செய்தியானது, யோவானின் செய்திதான் அடுத்த சபை பிதாக்களின் செய்தியானது, சபை பிதாக்களின் செய்திதான் அடுத்த மிஷனரிகளுடைய செய்தியானது, மிஷனரிகளுடைய செய்திதான் இன்றைக்கு ஒவ்வொரு போதகர்களுடைய பாஸ்டருடைய செய்தியா இருக்கிறது. இந்த செய்தி அது பூமியின் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டுமானால் இந்த செய்தி பூமியின் கடைசி வரைக்கும் போய் சேர வேண்டும். உலகத்தின் முடிவு பரிந்தும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னதனுடைய பிரதான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரிந்து நாமும் கூட இருக்கணும்னு சொன்னா உலகத்தின் கடைசி வரைக்கும் நீ இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். அப்படியானால் ஊழியனோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். பிரியமானவர்களை, இன்றைக்கு அநேக ஊழியங்கள் பொதுவா கிராமங்களில பெரிய அளவுல நாம இந்த கூட்டத்துல சந்தோஷப்பட்டுறோம். ஐயோ இவ்வளவு கூட்டம் வந்தாங்களா? இது இல்ல ஐயா, கடைசி மனிதன் சந்திக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய கண்ணீர்கள் நிறுத்தப்படக்கூடாது. கடைசி கிராமங்கள் சந்திக்கப்படுகிற வரைக்கும் நாம சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. நாம் இளைப்பாறலாம், ஊழியங்களிலே விசுவாச பாதைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களில் இளைப்பாறலாம். ஆனால் ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்,
கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருப்பது வெறுமையாக நாம் அவரை ஆராதித்து அவருடைய நன்மைகளை பெற்று அவருக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் போய் சேர்வதற்காக மாத்திரமல்ல, மாறாக ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாக நானும் நீங்களும் இங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:3 அவர்கள் என்னோடும் கிளமந்தோடும் மற்ற என் உடன்வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் எங்க இருக்குதான்? ஊழியக்காரனோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களே, ஊழியக்காரனாகிய பவுல் என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குதுன்னு சொல்லல, ஆனால் என்னோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்ட அவர்கள் என்று அறிமுகப்படுத்தப்படாத, பேர் அறியப்படாத அந்த ஒரு கூட்டம், அந்த ஒரு குழு, அந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜனத்தின் பெயர் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் அறியப்படுகிறதற்காக ஊழியத்தை செய்கிறீர்களா அல்லது அறியப்படுகிற நிலையில் இருந்தால் ஊழியத்தை செய்வீர்களா என்பதை மாற்றி தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் அறியப்பட்டாலும் அறியப்படாதவனா இருந்தாலும், நான் வந்து முன்னே நின்றாலும், நான் ஒருவேளை மறைக்கப்பட்டாலும், என்னுடைய நோக்கம் முன்னாடி நிற்பதோ முக்கியப்படுத்தப்படுவதோ அல்லது அறியப்படுகிற நிலைக்கு வருவதோ அல்ல. மாறாக எந்த காரியத்தை எல்லாம் செய்துவிட்டு, எல்லா வேலையும் முடித்து விட்டு, தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு இயேசுவானவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அவரோடு சங்கமம் ஆகுவதை போல எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு, ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எதற்காக என்ன இந்த பூமியில வைத்தீரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டவரின் சிலுவையின் மறைவில அல்லது உன்னதமானவருடைய சிறையின் நிழலிலே போய் தங்கி விடுவதை போல ஒரு அற்புதமான ஒரு யோசனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம். நெகேமியா 2:18 சொல்றாரு, இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகள் என்ன பண்ணார்களாம்? பாரம் நெகேமியாவுடையது. நெகேமியாவுடைய பாரமாதே. நிம்மதியா இருந்த நெகேமியாவை கொண்டு வந்து பாரப்படுத்தினது யாரு? கர்த்தரின் பாரம். ஊழியம் கர்த்தருடையது. சரி, நிறைய வசனங்கள் இருக்குது. மல்கியா 3:18 மட்டும் வேகமா. மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். 2026 வருஷத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. டாக்டர் பில்லி கிரகாம் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது அங்க இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியும் ரிபப்ளிக் என்று சொல்லப்படுகிற கட்சியும் சேர்ந்து அவரிடத்துல வந்தார்கள். 2 தான் அமெரிக்காவில். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கச்சாமச்சான்லாம் கட்சி கிடையாது. 2 கட்சி. ஒன்னு சுதந்திர கட்சி, இன்னொன்னு குடியரசு கட்சி. 2 கட்சியும் வந்து டாக்டர் பில்லி கிரகாம் கிட்ட சொல்றாங்க, திரு கிரகாம் அவர்களே, நாங்கள் எலெக்ஷனே இல்லாம டைரக்டா செலக்ஷன்ல அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் உங்களை ஆக்குகிறோம் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், நண்பர்களே, மிக பெரிய ஒரு வேலையில் இருக்கிறேன், என ஒரு சாதாரண வேலைக்கு நீங்க கூப்பிடுறீங்களே என்று சொன்னார். எதை? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்தா பிதாவனை கனம் பண்ணுவார்னு இருக்குதா? ஐநா சபை பொதுச் செயலாளராக இருந்தா பிதாவனை கனம் பண்ணுவார்னு வசன் இருக்குதா? ஆனால் ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்வானானால், தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் நேரடியாக பாஸ்டராக இருந்து தான் ஊழியம் செய்யணுன்ற அவசியம் இல்ல. பாஸ்டராக ஊழியம் செய்வதும் பாஸ்டரோடு இருந்து ஊழியம் செய்வதும் ஒண்ணுதான். புரிஞ்சவங்க மட்டும், ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டரோடு இருந்து ஊழியம் செய்வதும் பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்யறதும் பாஸ்டரோடு இருந்து ஊழியம் செய்யறதும் ஏறக்குறைய ஒன்றுதான். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒருவேளை இன்றைய கடந்த காலங்களிலே ஒருவேளை வித்தியாசம் இல்லாம இருந்திருக்கலாம்.
ஐயா ஊழியர் செய்யாதவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தயா இருக்குது, ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களாம் ஜாலியா வந்து போறவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுயா, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற நாங்க தாயா பெருசா ஒன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நீங்க ஒருவேளை ஒரு மூலையில, இருதயத்தின் ஒரு மூலையில நீங்கள் வாடி நிற்பீர்களானால், ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஓடுகிற சகோதரனே, ஊழியத்திற்காக எதையும் எல்லா காரியங்களும் தியாகம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பமே, பிள்ளையே, மகனே, மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பித்து ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற வருஷம் இது. எழுந்து கட்டுவோம் என்று இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்த விரும்புறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்முடைய இருதயங்களை அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்திடுவார். மூன்றாவது காரியம், மொபைல் போனை எப்படி நான் பயன்படுத்த போறேன். ஓஹோ, ஆண்டவர் நாங்க ஆலோசனை சொல்லும்போது இது எனக்கு உணர்த்துறாரு. இது எனக்கு சொன்னது, இது எல்லாருக்கும் பொருந்தும், நீ சொல்லுன்ற மாதிரி எனக்கு உணர்த்துறாரு. ஆண்டவரே இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஆளுங்க சர்ச்சையை மாத்திடுவாங்கய்யா. சரி, கடந்த 10 ஆண்டுகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப டேமேஜ் பண்ண சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஆயுதம் தெரியுமா? மொபைல் போன். மொபைல் போன் பிசாசு இல்ல, ஆனா மொபைல் போனை பிசாசு பயன்படுத்துறான். நான் பேசுறது விளங்குதுங்களா? நான் எனக்கு சொல்லிக் கொண்டேன், அப்ப நீ பைபிள் அதிக நேரம் யூஸ் பண்ணியா, மொபைல் போன் அதிக நேரம் யூஸ் பண்ணியா? எனக்கு நான் சொல்லிக் கொண்டேன், நான் மனம் திரும்புறதுக்காக ஆண்டவர் சொன்னாருன்றதை நான் ஒத்துக்கினேன். கர்த்தருடைய காரியமாகவே இருந்தாலும் வேதத்தோடு நேரத்தை செலவிடுறது தான் தெய்வீகமானதா இருக்கும். கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும் வேதத்தோடு செலவிடுகிற நேரம் தான் தெய்வீகமா இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்லுது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்லுது? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். 17ஆம் வசனத்தை வாசிமா. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றவர்களாக கடந்த காலங்களை திரும்பி பாருங்க. இந்த டெக்னாலஜி என்கின்ற இந்த ஐபோன் அல்லது இந்த ஆண்ட்ராய்டு போன் கையில வந்த பிற்பாடு அநேக பரிசுத்தவான்களுடைய பொன்னான நேரங்களை அது திருடி விட்டது. அநேக வாலிபர்கள் அபிஷேகம் பெறாமல் இருப்பதற்கு காரணம் உங்க செல்போன் தான். தேவனுடைய கிருபையின் அபிஷேகம் உங்கள் மேல நிழலாடாமல், பிரசன்னத்தின் மேலே நீங்கள் வாடாமல் இருப்பதற்கு காரணம் செல்போன் தான். தற்கொலை பண்ற அளவுக்கு செல்போன் இன்றைக்கு குடும்பங்களிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. விட்டா கொலை கூட பண்ணிடுவாங்க பொழுது. நான் பேசுறது விளங்குதா? ஐயா, அப்பா அம்மாவோடு பேசுறதை விட, அக்கா தங்கச்சிங்களோடு பேசுறதை விட, அண்ணன் தம்பிங்களோடு பேசுறதை விட, எங்கேயோ காணாத தேசத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறையா தான் வராங்க. பொதுவாவே வீடுகளை, எல்லா வீடுகளையும், என் வீடுகள் இருக்கிட்ட சொல்றேன் ஐயா, 6 மாசத்துக்கு ஒரு முறை 7 மாசத்துக்கு ஒரு முறை தான் குடும்பத்துல ஒன்னாவே 4 பேர் 5 பேர் உட்கார முடியுது. அந்த ஒரு அரை நாள், அந்த ஒரு நாள்ல அதிக நேரத்தை எங்கடா செலவு பண்றாங்கன்னா செல்போனை கூட தான் செலவு பண்றாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே நாம் மோசம் போக கூடாது. வாலிபனே, சகோதரனே, சபையே, சகோதரியே, வாலிப மகளே, குழந்தையே, சாத்தானால் நீ மோசம் போக கூடாதுன்னு சொன்னா செல்போனுக்குன்னு ஒரு டைம் நீ இன்னைக்கு போடு. இந்த 2026ல பரலோகத்தின் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வேண்டுமானால் செல்போனுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க. செல்போனை விட அதிகமாக வேதத்தை நான் பயன்படுத்த நான் எடுத்த பெரிய தீர்மானமே என்னன்னா, இந்த 2026ல
நான் செல்போனை விட அதிகமா வேதத்தை பயன்படுத்த போகிறேன். நான் பேசுறது விளங்குதுங்களா? ஒரு டைம் போட்டணும். காலையில இந்த டைம்ல தான் செல்போனை எடுப்பேன். இந்த டைம்ல தான் அரை மணி நேரம் ஒரு செல்போனை கொடுக்கலாம். நைட்ல ஒரு அரை மணி நேரம் கொடுக்கலாம். இல்லைன்னா போன் வந்தா எடுத்து பேசிக்குவோம். இந்த நெட்ன்ற சிஸ்டம் வந்த பிற்பாடு காலெல்லாம் யாரும் எதிர்பார்த்தாலும் போனை யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம என்னவோ ஒரு உலகத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறோம். கரெக்டா? செல்போனால ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு என் கூட சேர்ந்து ஒத்துக்கொள்றவங்கள கை வைத்துங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நான் மனம் திரும்புறேன். இன்னைக்கு நான் மனம் திரும்புறதுக்காக நான் எடுத்த பெரிய தீர்மானம் என்னன்னா, செல்போனை நான் பயன்படுத்திட்டேன் ஆண்டவரே அதிகமா. உங்க செய்தி தான் போட்டேன், உங்க செய்தியை தான் கேட்டேன், உங்க செய்தியில தான் பேசினேன். ஆனா நான் செல்போனை பயன்படுத்தாமல் வேதத்தை பயன்படுத்தும் போது இருந்த ஆவிக்குரிய அந்த வேகத்தை இந்த செல்போன் குறைச்சிருக்கிறது தான் உணர முடியுது. ஒரு ஊர்கா மாதிரி செல்போனை பயன்படுத்துங்க. செல்போன் இல்லாம வாழுங்கன்னு சொல்றேன், வாழவும் முடியாது. ஒரு ஊர்கா மாதிரி வச்சுங்க. அதிக நேரத்தை வேத வாசிப்புக்காக, வேதத்தை பற்றிய புத்தகத்தை பற்றிய வாசிப்புக்காக, மற்ற ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் அதிக நேரங்களை செல்போன்ல நாம் செலவிடுவதை விட வேதத்தோடு செலவிடுவோமானால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரலே இல்லையா? வீட்டுல பைபிளுக்காக சண்டை போடுறவங்க எந்த வீட்டாக பைபிளுக்காக சண்டை போட்டுக்கிறாங்களையா? ஒரே பைபிள் தான் இருக்குது, நான் 10 அதிகாரம் படிக்கணும், நீனும் எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சு நடக்குற, நான் படிக்கிறேன் குறி அப்படின்னு என்னைக்காவது சண்டை நடக்குதா? நாசமா போன வந்துச்சு, பாசமெல்லாம் மறந்து போச்சு. கரெக்டா? மனம் திரும்புவோமாக. என் கூட சேர்ந்து மனம் ஐயா நாங்களும் உங்க கூட சேர்ந்து நாங்களும் மனம் திரும்புறோம்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. சும்மாலாம் கையை தூக்காதீங்க. ஐயா நான் பேசுறேன். நான் இந்த விஷயத்துல ரொம்ப நான் உணர்த்தப்பட்டதுனாலதான் இந்த காரியங்களை நான் உங்களோட சேர்ந்து பேசுறேன். நான் மனம் திரும்புறேன், என் கூட சேர்ந்து மனம் திரும்ப விரும்புறவங்களா? இது 1ஆம் தேதி மனம் திரும்புதல் கிடையாது. நிறைய காரியங்கள் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இந்த செல்போன் தீர்த்துருச்சு. தூக்கி செல்போனை உடையன்னு சொல்லல, உடச்சிடாதீங்க. அது எங்கன்னா ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம். இப்ப பைபிள் எப்படி வச்சுட்டு நம்ம எப்பயாவது ஒரு முறை பைபிள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி எப்பயாவது ஒரு முறை செல்போனை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பைபிளும் கையுமா. என்னப்பா அந்த பையன் இந்த 2026ல என் புள்ள என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஏதோ வந்து சர்ச்சைக்கு போயிட்டு வந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எப்பவுமே என் புள்ள பைபிளும் கையுமா இருக்குன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா, உங்க அம்மா தான் அடுத்த சபையினுடைய பெண்கள் தலைவியே. பக்கத்துல ஆமாவா அப்படின்னு கேளுங்களேன். அது ஆமாவான்னு சொன்னா ஏமாவான்னு சொல்லாதீங்க. ஆமாவா? சரி, ஸ்தோத்திரம். 4வது காரியம் பணத்தை பற்றிய காரியத்தில் எப்படி இருக்க போகிறேன்? நான் சொன்னேன் 2 இல்லைன்னா 2.15 கண்டிப்பா செய்தி முடிச்சிருவேன். டோட்டல் ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். 1, நல்லா உழைக்கணுங்க. சோம்பேறியாவே இருக்கக்கூடாது. இந்த 2026ல பிளான் போடுங்க சகோதரர்களே. பிரேயர், பிளான், பிராக்டிகல். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியை பற்றி நீதிமொழிகள் 24ல ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குது. அது கஷ்டமான காரியம். ஆனா 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சான்? நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. 2026ல நீங்க நல்லா உழைக்க வேண்டும். சோம்பல் தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தா 7 பாயிண்ட் சொல்ல முடியாது. சோம்பேறியா சுருக்கமா நல்லா வேலை செய்யுங்க. கர்த்தருக்கு நல்ல ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஆளுங்க வந்து ரெஸ்ட் எடுத்தா டோட்டல் ரெஸ்ட் செஞ்சா ஒரேடியா செஞ்சிருது, ரெஸ்டே இல்லாம. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல
உழைக்க வேண்டும் இந்த 2026ல. ரெண்டாவது, நல்லா சேமிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் என்னப்பா அப்படின்னு சொன்னா யோசிக்க கூடாது. சேமிக்கிற பழக்கமே இன்றைக்கு நமக்கு பெரும்பாலும் மனிதர்களுக்கு இல்லாம போயிருச்சு. குறிப்பா இந்தியர்களுக்கு, ரொம்ப குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு, அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பா ஆவிக்குரியவர்களுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், நாளைய தினம் குறித்து நான் ஏன் கவலைப்படணும், அதை கர்த்தர் பார்த்துக்குவார். அதே வேதம் தான் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம்னு சொல்லி வச்சிருக்கு. அதே வேதம் தான் கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சம்பாத்தியத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, 10ல் 1 கர்த்தருடையது. ஆமென். அதுல கை வச்சீங்கன்னா ஆண்டவர் எங்கெங்கயோ கை வைக்க வேண்டியிருக்கும். நம்ம அதுல கையே வைக்க கூடாது. டேஞ்சர் ஜோன் அது. 10ல் 1 பத்திரமாய் கர்த்தருக்கு என்று கொடுத்துடணும். 9 இருக்குதா? 3 பால 10ல் 1 கர்த்தருடையது, 3 பால தான் சாப்பிடணும். இப்ப உதாரணமா 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபாய் கர்த்தருடையது, 300 ரூபாயில தான் சாப்பிடணும். 1000 ரூபாய் வாங்கிட்டா 4 நாளைக்கு பக்கோடா. 5வது நாளைக்கு பைனான்ஸ்காரங்கிட்ட கடத்து கேட்டு நிக்கிறது. அது ஆசீர்வாதம் வந்து கிடையாதுங்க. நான் பேசுறது விளங்குதா? கடனை போல ஒரு சாபமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே 2026ல நீ முடிக்கும் பொழுது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ முடித்து 2027 கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2027க்குள்ள நீ கால வைக்கும் போது சுதந்திரவாளியாக 2027 நீங்கள் சந்திக்க வேண்டும். கடன் நமக்கு தேவ சித்தமே அல்ல. கடனே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வாங்குற கடனை 1 ரூபாய் கடன் வாங்கினா உனக்கு 3 ரூபாய் வருமானம் வரணும். அதை கொடுக்கறதுக்கு பலன் இருக்கணும். 3 ரூபாய் சாப்பிட்டுக்குங்க, 3 ரூபாய் சேமிங்க, 3 ரூபாய் பிள்ளைங்களுடைய படிப்பு மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? கர்த்தருக்கு ஐயா நீங்க மட்டும் எப்படி அதெல்லாம் சாதிக்கிறீங்க? ஒன்னும் பெரிய சூத்திரமே கிடையாது. வரக்கூடிய வருமானத்துல 10ல் 1 கர்த்தர் கொடுத்துருது, மரியாதையா கொடுத்துருது. 1 கர்த்தர் கொடுத்துருது. கர்த்தருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா சொல்லுவாரு, ஏறக்குறைய ஒரு 5000 6000 பேர் அவங்க சபையில விசுவாசிங்க. 2 லட்ச ரூபாய் தசமாம் கொடுக்குறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்களாம். மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய் தசமாம் கொடுக்குறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்களாம். ஆனாலும் என் குடும்பத்துக்கு என்று நான் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை தான் நான் கொடுக்குறேன். அது எந்த காலத்திலயும் நாங்க அந்த அமௌண்ட் என்ன பண்ணல, அதாவது அந்த லெவலை நாங்க என்ன பண்ணல, அந்த பர்சன்டேஜை நாங்க என்ன பண்ணல, தோத்தரம். தாமஸ் ராஜ் மாத்திரம் அப்படி இல்லை, பீட்டர் ராஜும் அப்படிதான். இதுதான் பட்ஜெட். எத்தனை 500 ரூபாய் தாள் என் பாக்கெட்ல வந்தாலும் என் மனைவி கைக்கு போறது என்னமோ 10-20 தான். தோத்திரம். தோத்திரம் மாத்திரமா ஐயா. அதனாலதாயா நீங்க 38 அடி அகலமோ 98 அடி நீளம் உள்ள ஒரு சபையில கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் இன்றைக்கு சில இடங்களில் கிளை சபைகளுக்கு என்று கிருபையாக ஆண்டவர் இடங்களை வாங்க உதவி செய்திருக்கிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேல தேவன் சாட்சி, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறதுல 3% பணத்தை மிச்சம் பண்ணலன்னு சொன்னா நீங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு அடுத்து உங்க தலைமுறைகள் உங்ககிட்ட இருந்து ஒரு பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஆளுங்க சில சமயங்கள்ல லம்பம் வாங்கிடலாம். என் பொண்ணு வீட்டுக்கிட்ட இருந்து இருந்தாலும் எதுவும் வாங்கக்கூடாது. என்னை பார்க்க சொன்னேனா வாலிபர்களுக்கெல்லாம் நற்செய்தி, என்னைய கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேனா உனக்கான முதல் நற்செய்திய டவுரி க்ளோஸ். சரி, 4 காரியம். 3வது காரியம், 4வது காரியத்துல 3வது காரியம் என்னன்னா, முதல்ல நல்லா உழைக்கணும். இந்த 2026 நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 2வது என்னன்னா நல்லா சேமிக்கணும்.
மூணாவது, தேவனுக்கு என்று கொடுப்பதில் எந்த சொணக்கும் இருக்கக்கூடாது. நிறைய வசனங்கள் இருக்குது. மத்தேயு 22, 21, மார்க்கு 12, 17, லூக்கா 20, 25, இந்த எல்லா வசனம் ஒரே வசனம் தான். தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை அப்ப தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்துடணும். நாம அதாவது அளவின்படி, அதாவது நமக்கு கிடைக்கிற வருமானத்தின்படி கொடுக்கணும். நாம என்ன பண்றோம்னா 50, 100, 500, 1000, 1500, 2000 அப்படின்னு இது என்ன மெத்தட்னே புரியல எனக்கு. 10ல் 1 கர்த்தருடையது, அதில் கையை வைக்காதீங்க. தேவனுக்குரியதை நாம் வஞ்சிக்காமல் தேவனுக்கு கொடுத்தால், தேவன் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் வஞ்சிக்காம கொடுப்பார். சரி, 5வது காரியம், இறையில் மற்றும் வாழ்வில் பரிசுத்தத்தில் தேவனை சந்தோஷப்படுத்த போகிறேன். ஐயா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவனை நாம் சந்தோஷப்படுத்தணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. மாம்சத்திலும் ஆவியிலும், இறையிலும் வாழ்வியலிலும் நாம் எப்படி இருக்கணுமா? எல்லா தேவன் நம்ம எதற்காக 1 தெசலோனிக்கர் 4:7, வாலிப மகளே நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரு? இறையில் புரிதல் இல்லாவிட்டால் இந்த செய்தி புரியாது. நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களால் தேவன் மகிமைப்பட வேண்டும். நீ ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோடு ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்களே, கிறிஸ்தவ அடையாளத்தோடு ஒரு கல்லூரியில் இருக்கிறீங்களே, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு ஒரு இயக்கத்துல, ஒரு இடத்துல, ஒரு கட்சியில, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்களே, அங்கே உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதை போல, உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதை போல ஒரு அடையாளத்தை நீங்கள் அங்கே வைத்திருக்கிறீங்களா? அல்லது இவன்லாம் கிறிஸ்தவனாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதுங்களா? கிறிஸ்தவம்பா, இவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லணும். இவன் கிறிஸ்தவம்பா, ஒரு பேப்பரை கூட பர்மிஷன் இல்லாம எடுக்க மாட்டான்னு சொல்லணும். இவன் கிறிஸ்தவம்பா, எதை செய்தாலும் அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லணும். இவன் கிறிஸ்தவம்பா, இவன் இரக்கத்தோடு காரியத்தை செய்வான் என்று சொல்லணும். புரிந்தவங்க மட்டும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. ஆண்கள் பெண்களோடு பழகிற விதம், பெண்கள் ஆண்களோடு பழகிற விதம் எல்லாம் ஒரு டிவினிட்டியா இருக்கணும். இது சபைக்குள்ள இருந்தாலும் சரி, பாஸ்டர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, உடனுடையனா இருந்தாலும் சரி. எனக்கு புரிதுன்றவங்க. நிறைய நேரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 நாளாகமம் 27:6 மட்டும் வாசிங்களேன். 2 நாளாகமம் 27:6. 2 நாளாகமம் 27:6. யோதாம் தன் வழியை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். ஆண்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்பங்க பலப்பட்டான்? நான் சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் இப்ப இருக்கிறது இல்ல தேவனுடைய சித்தம். இப்ப இருக்கிறத விட பல 100 மடங்கு எல்லா பரலோகத்தின் பூமியின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நம்ம நேராக்க வேண்டிய சில பாதைகள் இருக்குது. புரியுது? எங்கேயோ நம்முடைய பாதைகள்ல சில கோணல் வானல் இருக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனா அது கோணை தான். நான் பேசுறது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியுதா? ஐயா, கர்த்தரேன்னு ஆசீர்வதிக்கணும், ஆனா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். ஆனா கர்த்தரேன்னு ஆசீர்வதிக்கணும், ஒரு குப்பை கூட கிடைக்காது.
யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அப்படியானால் பலப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், பாதுகாக்கப்படணும், ஆண்டவருடைய நன்மைகளால் நிரப்பப்படணும், பிள்ளைகள் சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும், எல்லாம் நம்முடைய எல்லைகளிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். ஆனா நான் சில காரியங்களை பிள்ளைகள் மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா உண்மையா அதற்கான அஸ்திபாரம் போட்டதே நம்ம தான். நாம ஒழுங்கா சில காரியங்களை சரியா செஞ்சிருந்தா நம்முடைய பிள்ளைகள் கரெக்டா அதை செஞ்சிருப்பாங்க. நாம ஒழுங்கினமான விதையை போட்டுட்டு ஒழுங்கான மரமே வேணா எந்த மழை வந்துடும்? எதை விதைக்கிறோமா தானே வரும். ஆழமா யோசித்து பார்த்தா அவங்கள சரியாகுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம சரிபட வேண்டியிருக்குது. என் கூட சேர்ந்து பெற்றோரை ஒத்துக்கொள்றவங்க மட்டும் உங்கள் வழிகளில எங்கேயோ ஒரு கோணல் இருக்குது, ஆண்டவர் அதை சுட்டி காட்டி உங்களை வெக்கப்படுத்த விரும்பல, ஆனா அதை சரிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வாலிபர்களுக்கு புரிஞ்சா கரங்களை வைத்தால் இல்லையா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாத ஒரு கோணையை ஆண்டவர் 4 பேருக்கு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திட்டு உங்களை சரிப்படுத்த விரும்பல. ஆண்டவர் உங்களை அசிங்கப்படுத்தாமலேயே சரிப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அந்த கோணலான வழிய யோதாம் சரிப்படுத்தினானா கர்த்தர் சரிப்படுத்தினாரா? நீங்க சரிப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா அவர் சரிப்படுத்துவார். வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவர் காரியங்களை என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவாராம். 6வது, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். 5வதுலயே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவன் என்ன பண்ண முடியாதாம்? தரிசிக்க முடியாதாம். 6வது காரியம், என்னுடைய வீட்டை நான் ஒரு காஸ்பல் டென்ட்டா மாத்த போறேன். நம்முடைய சர்ச்சு சுவரெல்லாம் பாத்தீங்களா? அதாவது வெளியே காம்பவுண்ட் சுவரை பாத்தீங்களா? காம்பவுண்ட் சுவரை பாத்தீங்களா? ஒரு தம்பி அந்த வாசகத்தெல்லாம் படிச்சுட்டு, வாசகம் நீங்க வேற மாதிரி யோசிக்கிற ஒரு பொழுது அப்படின்னு போட்டிருந்தா போல பதிவு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா, நீ மரித்தால் உன் உடல் மண்ணுக்கு போகும், உன் ஆத்துமாவாகிய உயிர் எங்கே போகும்? மோட்சம் செல்ல ஒரே வழி இயேசு. உங்க வீடுகளை சுவிசேஷ கூடாரமாய் மாற்றுங்கள். நிறைய வசனம் இருக்குது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 16:5. ரோமர் 16:5. முதல்ல 2வது பாயிண்ட், ஊழியனோடு சேர்ந்து ஊழியம் செய்யறது. இது நாமளே நம்முடைய வீட்டை ஜெப கூடாரமாய் மாற்றுறது. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் சபை எங்க கூடிச்சா? ஐயா, உங்க ஊர்ல யார் பாஸ்டர்மா? இந்த 2026 நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எல்லாமே ஆலோசனையா தானே பாஸ்டர் இருக்குது, கிடையாது. இந்த ஆலோசனைக்குள்ள பல ஆயிரம் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. வேதத்துல வாசித்தோமே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னு சொன்னா பர்வதங்கள் நமக்கு முன்பாக சமபூமியாகும். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா செங்கடல்கள் பிளக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா நமக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அப்படியானால் நம்முடைய வீடுகள் என்னவா இருக்கணுமா? உங்கள் வீடுகள் சுவிசேஷ கூடாரமாய் மாறட்டும். உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய மெசேஜிங்க, உங்களுடைய சிந்தனைகள் சுவிசேஷ மயமாய் மாறட்டும். அதை படிக்கிறவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நடக்கணும். அந்த வாசகத்தை வாசித்துட்டு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு மண்டையில வேலை செய்யணும், ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணணும். அதான் ஒரு தலை சிறந்த ஒரு புத்தக ஆசிரியர் சொல்லுகிறார், நீ எழுதுற புத்தகம் ஒண்ணு எதிரிய சிந்திக்க வைக்கணும், இல்ல எதிர்க்கவாது வைக்கணும். சிந்திக்கவும் வைக்கல, எதிர்க்கும் வைக்கலடானா நீ எழுதாம இருக்குதே நல்லது அப்படின்ற. ஏதோ ஒண்ணு நடக்கணும். உங்களுடைய வீடுகள் நிறைய வசனங்கள் இருக்குது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14 நிறைய வசனங்களை நான் இப்போ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம கடந்து போலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:46. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. எங்கயா?
வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு சரி. மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்துல தயவு பெற்றிருந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். பக்கத்துல இருக்கிற மக்கள் கூட சண்டை போட்டுக்கன்னு வீட்டுக்குள்ள ஏசு நல்லவர் என்னங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசாம, பக்கத்துல இருக்கிறவங்க கூட சமாதானமா இல்லாம, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க அன்பை காட்டாம, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மன்னிக்காம, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம, வருவாய் தருணம் இதுவே அப்படின்னு அது பாடும். அவங்க ஒரே வார்த்தையிலே அவங்க மொத்த சுவிசேஷத்தை நொறுக்கிடுவாங்க. நான் பேசுறது விளங்குதுங்களா ஐயா? கொஞ்சம் சிரிங்க பாஸ். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து எப்பவுமே மறைச்சுக்குன்னு போய் அப்படியே அது என்ன பழக்கமோ தோத்திரம். கொஞ்சம் சிரிங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சிரிச்சா ஒரு மாதிரி தப்பா நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் மென்மையா பாருங்க. உங்க வீடுகள் சர்ச்சா இருந்தா நடிக்கவாது செய்யுங்க பாஸ். கொஞ்சம் சர்ச்சு நாளைக்கே உங்க ஆண்டவர் உங்களை நாளைக்கே ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. நாளைக்கே உங்க வீட்டை நீங்க சர்ச்சா மாத்துறீங்க. இப்ப கத்துற மாதிரி கத்துவீங்களா? இப்ப போடுற மாதிரி சவுண்டு சர்ச்சு நாலு வீட்டுக்கு தெரிற மாதிரி டிவி ஓடுமா? நான் பேசுறது விளங்குதா? ஏசு நல்லவரு. இப்ப பால் அடிப்போமா? வெளியே வந்து பால் ஆடுவோமா? கணவன் மனைவி பால் அடிக்குவோமா? டா போட்டு பேசுவோமா? புருஷ பொண்டாட்டிய இது பொண்டாட்டிங்க புருஷனை டா போட்டு பேசுவீங்களா? பாஸ்ட் ஆயிட்டா 4 சோத்துக்குள்ள வேணா கூட பேசிக்குவீங்க. சண்டை வந்துட்டா வெளியே தெரியுற மாதிரி பேசுவீங்களா? உங்க நிறைய பிரச்சனை எங்கடா இருக்குதுன்னா நம்ம வீடுகளை, அதான் இவர் சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு ஐயா சொன்னாரு, கிறிஸ்தவனா இருந்துட்டா போதும், இன்னும் பெருசா எதுவும் ஜெய தேவையில்லை. அப்படியானால் உங்க வீடுகள் இது வரைக்கும் எப்படியா இருந்துச்சு தெரியாது. இனிமே உங்க வீடுகள் அன்பும் கருசனையும் பரிசுத்தமும் சுவிசேஷமும் நிறைந்த சுவிசேஷ கூடாரங்களாய் மாறுவதாக. வீடுகளில் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டது எங்க? சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்களா? வீடு என்னவா இருந்துச்சான்? சுவிசேஷ கூடாரமாக உங்கள் வீடுகள் மாற வேண்டும். உங்க வீட்டுக்கு யாரும் வரலாம், யார் வீட்டுக்கு நீங்க போலான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. ஒரே ஊருக்குள்ளேயே என் வீட்டான அவன் வர மாட்டான், அவன் வீட்டான நான் போக மாட்டேன்னு விசுவாசி சொன்னா எப்படிங்க அது? வரமா ஐயா, பிராணனே போனாலும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் இருக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்படுவானா அவன் காலில் விட தயாருங்க. ஒருவர் ரட்சிக்கப்படுவார்களானால் அவர்கள் காலில் விழுவதற்கு நான் தயார். ஒருவரோடு ஒப்புருவானா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுமானால் அந்த குடும்பம் என்ன கொடுமை பண்ணிருந்தாலும் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள தயார். சில நேரங்கள்ல நம்மள ரொம்ப மக்கள் மதிக்கிறாங்க. கொஞ்சம் எங்க அண்ணங்க ஒரு வார்த்தை பேசினார்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு அண்ணங்காரன், ஆனா பேச மாட்டார். கொஞ்சம் பேசுங்க பாஸ், கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்க ஒரே சின்ன அன்பு காட்டுங்க. ரட்சிக்கப்படாத அநேக வாலி பிள்ளைகள் நகையெல்லாம் கைட்டு போட்டு வருதுங்க, நம்ம பெந்தகோஸ்து பசங்க மாதிரி வருதுங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களை என்னவா மாத்துதுன்னா இந்த பொண்ணு இருக்கிற மாதிரி நான் மாறிடணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குது. பார்த்தீங்களா இல்லையா? போன வாரம் வந்தாங்க பாருங்க நம்ம ஆளுங்கெல்லாம் தாராபுரத்துல இருந்து. எல்லாமே நகை ஒண்ணுமே நகை போடல, எல்லாமே நகை கைட்டுக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மொத்தம் பெந்தகோஸ்து பசங்கன்னு. அப்புறம் பார்த்தா தான் 3 பசங்க இந்து பசங்க, ஆனா மொத்தம் நகை கேட்டுக்குது. இங்க பெந்தகோஸ்தே மாதிரியே இருந்து 10 ரூபாய் வந்துட்டா போதும், 10 ரூபாய் வந்துட்டா 20 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஒரு முழு 1 லட்சம் ரூபாய் கையில பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் பொழுது. அதனாலதான் நிறைய சமயம் ஆண்டு ஆசீர்வதிக்காம இருக்கிறாரோ யோசிக்கிறேன். பணம் இல்லாததுனால நகை போடாம இருக்கக்கூடாது. பிரதிஷ்டையின் அடிப்படையில் நகை போடாம இருக்கும். அது உங்க தனிப்பட்ட விஷயம். அது அதெல்லாம் நான் தலையிட விரும்பல.
உங்க வீடுகளில் சுவிசேஷ கூட்டத்தை தொடங்குங்கள். பாஸ்டே வரணும், பாஸ்டே வரணும். ஏன் நீ சுவிசேஷம் சொல்ல மாட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது காரியம், சுவிசேஷ கூட்டத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி முதல்ல குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. யாராவது பாயிண்ட சொல்லி முடிக்க விரும்புறேன். குடும்ப ஜெபத்தை தொடங்குங்கப்பா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை குறித்து பவுல் ரொம்ப கராரா பேசுறாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். குடும்ப ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஒருவேளை காலையோ அல்லது மாலையோ ஏதோ ஒரு நேரம் 2 வேளை இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு சில காரணங்களால அப்பப்போ குடும்ப ஜெபம் கட் ஆகுது. ஒண்ணு ஊழியத்து நிமித்தமா, அல்லது ஆராய்ச்சி நிமித்தமா, அல்லது போன் கால் வந்துடும். அங்கே அப்பதான் வரும் போன். நல்லா கவனிச்சு. நான் ஒண்ணு முடிவு எடுத்திருக்கிறேன். காலையில 4:30 to 6 அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போன்ல இணைவீங்களோ நேர்ல வந்துருவீங்களோ, ஐயா 4:30 மணிக்கு சில நேரங்கள்ல காலையில நீ நேரம் கூட வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேய், முடிக்கிற நேரத்துல ஏன்டா கஷ்டப்படுத்துறீங்க? சாயங்காலம் 7 to 8 நீங்க வீட்டுல கூப்பிட்டா உங்க வீட்டுல குடும்ப ஜெபம், யாரும் கூப்பிடலன்னா எங்க வீட்டுல குடும்ப ஜெபம். என்ன சொல்றீங்க? அழைத்தால் உங்க வீட்டை சுவிசேஷ கூடாரமா மாத்தலாம், அழைக்கலடானா நான் ஆராதனை கூடாரமா மாத்த வேண்டியதுதான். எங்க போனாலும் தம்பி உன்னை பத்தி ஒண்ணு தெரியணும். ஐயா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 3 வேளை என்ன பண்ணாங்க? தானியேல் 3 வேளை என்ன பண்ணாராம்? எருசலேமின் பலகணிகளுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் 3 முறை செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணானா. பிரதம மந்திரிக்கு டைம் இருக்குதுப்பா. நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கணும், நம்ம படுத்துற அல்பு இருக்கு பாரு. 10,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா நம்ம என்னமோ ஜனாதிபதி ரேஞ்சுக்கு நம்ம பில்டப் கொடுக்கறது. சபைக்கு போக முடியாது என்கின்ற வேலையை விட்டுட்டு பிச்சை எடு. சர்ச்சுக்கு போக முடியாதுங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பளம், தூக்கி குப்பையில போடு. ஐயா குடும்ப ஜெபத்துக்கு அனுமதி கிடையாது. நான் சொல்றேன், ஆர்னி மார்க்கெட்ல 20 அந்த வேலை செய். தேவனையும் ஊழியத்தையும் சபை கூடுதலையும் கர்த்தருக்குரிய காரியங்களையும் முட்டானா உனக்கு சம்பளம்னா அந்த குப்பையை தூக்கி கூவத்துல போடு. குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. அப்பப்போ குடும்பத்துல கூடுற குப்பைகளை அப்பப்போ கைச்சிட்டீங்கன்னு சொன்னா பெரிய பூகம்பம் வெடிக்காது. நீங்க சேர்த்து 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 வச்சீங்கன்னா மிளகா டப்பாஸ் மொத்தமா சேர்ந்தா அணுகுண்டா மாறிடும். உறவுகள் உடையாம இருக்கணும்னா, உறவுகள் களங்கம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா அப்பப்போ சமாதானம் ஆயிக்குங்க. கோபங்கள் வரும், மனிதர்கள் தானே. முடிச்சுட்டேன். 7 காரியங்களை சொல்லி முடிக்க போறேன். முதல் காரியம், தேவனோடு உள்ள உறவை இந்த வருஷத்துல சரிப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சரிப்படுத்த போறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, ஊழியத்தோடு சேர்ந்து, ஊழியக்காரனோடு சேர்ந்து ஊழியம் செய்ய போறோம். ஒத்துக்கொள்றவங்க மட்டும், அல்லது அர்ப்பணிக்கிறவங்க மட்டும். நீங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லணுன்ற அவசியமே இல்லை. கூட சேர்ந்து ஊழியத்தோடு நாங்கள் தோள் கொடுக்க போறோம்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. மொபைல் போனை ஒரு எல்லையோடு நான் பயன்படுத்த போறேன், மொபைல் போனுக்கு ஒரு எண்டு வச்சு பயன்படுத்த போறேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பண காரியத்தில் தெளிவா இருக்க போறேன், நல்லா உழைக்க போறேன், நல்லா சேமிக்க போறேன், ஆண்டுடைய ஊழியத்துக்கு நல்லா கொடுக்க போறேன். நீங்க அல்லேலூயா சொல்லலாம்னு பிரச்சனை இல்லை. தீர்மானிக்கிறவங்க சொல்லுங்க. ஓ 250 பேர் வந்தாங்களாமா, எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியல, எவ்வளவு பேர் கேக் குட்டிங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், உள்ளாதான் இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா 5வது காரியம், பரிசுத்தத்துல நமக்கே நம்மளை பிடிக்கிற மாதிரி இந்த வருஷத்துல வாழ போறோம். எனக்கே என்ன பிடிக்கணும், உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். பரிசுத்தத்துல எனக்கு பிடிக்குதுப்பா, இந்த வருஷம் நான் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுற அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த வருஷத்துல வாழ போறோம். வாழ போறன்றவங்க மட்டும். 6வது காரியம், நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை சுவிசேஷ கூடாரமாய் மாற்ற போகிறோம்.
நம்முடைய குடும்பங்களில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதா, சுவிசேஷத்தை மாற்றுங்க. நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சுவிசேஷ கூடாரமா மாத்துட்டோம். 7வது காரியம், குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. ஏன்னா வருகை சமீபம். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும், அந்த தாய், ஜான் வெஸ்லினுடைய தாய், சார்லஸ் வெஸ்லிக்கும் ஜான் வெஸ்லிக்கும் தாய் அவரை குறித்து சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா 18 பிள்ளைங்களா ஐயா? 18 பிள்ளைங்க ஊர்ல ஒரு தாய் அத்தனை பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துருக்கிறாங்க. குழந்தை லேட்டா வச்சு தூங்கட்டும் விடு, அது அப்படியே தூங்கினே கிடக்கும். அந்த நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு தூங்கு, என்ன பண்றது? தப்பு ஒண்ணும் கிடையாது. குழந்தை லேட்டா வச்சு சாப்பிடாம தூங்க சொல்றீங்களா? அதை மட்டும் ஏஞ்சி சாப்பிட்டு தூங்கு அப்படின்றமே, ஏன் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தூங்க சொல்லக்கூடாது? வாலி பிள்ளைங்களே, உங்க அப்பா அம்மா ஒருவேளை குடும்ப ஜெபத்தை இன்ட்ரெஸ்டா எடுக்கலடா, நீ பாய போட்டு ஜெபத்தை தொடங்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த ஆலோசனைகள் வெறும் ஆலோசனைகள் அல்ல, இவை அத்தனையுமே ஆசீர்வாதங்களை உள்ளடக்கினவைகள். தேவனோடு உறவை சரிப்படுத்தினால் நன்மை கிருபையும் தொடரும். இந்த வருஷம் முழுவதும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவானவர் என்னை இம்மையில மறுமையில கனமணும்னு நினைக்கிறவங்களா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாத்தானின் தந்திரத்துக்கு ஆளாகாம நாட்களை பயன்படுத்த விரும்புறவங்களால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா உழைத்து நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு என்று கொடுக்க விரும்புறவங்களா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தத்திற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நான் ஆவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாய் வாழப்போகிறேன் என்று தீர்மானித்தவர்களா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தை சுவிசேஷ கூடாரமாய் மாற்ற விரும்புகிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் முதல் நம்முடைய வீடுகளிலே குடும்ப ஜெபம் கண்டிப்பா நடந்தே தீரணும். இந்த தீர்மானம் எடுத்தவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாஸ்டர் அம்மா சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு உள்ள உறவுல நாங்கள் குறைவுபடக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஏனோக்கு எப்போது தேவனோடு சந்தித்தது போல நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்துல மோசே ஆரோன் ஊழியக்காரனுக்கு உடனே ஆண்டவரே உதவியா இருந்தது போல நாங்கள் ஆண்டவரே இருக்க சமயம் ரொம்ப துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செல்போனால ஆவிக்குரிய காரியங்கள் குறைந்து போகிறது. அதன் அறிவு குறைந்து போயிடுச்சு. அபிஷேகத்திற்கு குறைவு காணப்படுகிறது ராஜா. எங்களை மறுபடியுமாய் திருவதாய் மனதாய்ந்தால் மறுபடியும் ஒப்போடுகிறோம். எங்களை மாற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் நன்றி எடுக்கிறோம் ஐயா. பல விஷயங்களை நாங்கள் தவறுதலாயிராதபடி கவனமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர் செய்கிறவர்களாக, தேவனிடத்தில் கிருபையை செய்கிறவர்களாக, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் அன்பாய வாழ்விலே இறையிலே தேவனுக்கு முன்பாக பயபக்தியுள்ளவர்களாக, ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ராஜா. ஆண்டவரே பயந்து நடக்க உம்முடைய சித்தத்தை நாங்கள் அனுதினமும் செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சுவிசேஷ பாரம் Palmela subala kaduri bilamadara. Esto me arriesgo ando.
நாங்கள் வந்து எங்கள் குடும்பங்களில் இல்லாத பட்சத்துல ஆண்டவரே நாங்கள் வெளியில போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே அறிவுரை சொல்ல ஆண்டவரே ஒழுங்குக்கிரமாய் குடும்ப ஜெபம் செய்ய தேவன் எங்களுக்கு ஆமென். நாங்களே சாட்சியம் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. நாங்கள் சாட்சியம் தெரிவிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படி எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த செயல்களை எல்லாம் ஆசீர்வாதத்தை சாதிகளாக ஆண்டவரே சுவாசம் மாறுள்ள சாதிகளாக பரிசுத்தமுள்ள சாதிகளாக வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சாதிகளாக எங்களை மாற்றும்படியாக சமாதானத்தின் ஆண்டாய் ஆண்டவரே சுவிசேஷம் ஆண்டவரே செய்கிற ஆண்டாய் எங்களை மாற்றி தரும்படியாக சிவனே கரமே கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அழைத்தவர்கள் எல்லாரையும் இதா பாலா பாஷபா ரிபாலா கபாரபா இதா மாமா சபா ரபாலா கரபா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதல் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த 2026 ஆண்டு முழுவதிலும் நம்முடைய சபையாரோடும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இருந்து என்றைக்கு வழி நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.